ம். குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2026 சனிக்கிழமை. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. எப்படி ஓடுச்சுன்னே தெரில. ஆ நம்மளும் 7 மாதங்களா தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஆதரவுக்கு நன்றி. ஸோ மேலும் மேலும் டெய்லி போடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஒரு தினம் ஒரு செய்தித்தாள் வாசிக்க நேரம் இல்லாதவங்க ஜஸ்ட் இத கேட்டுக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் லெவல்ல ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா ஹெல்ப் பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. சரி, இன்னைக்கு நியூஸஸ்குள்ள போயிடலாம். ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரின் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ரூபாய் 3.15 லட்சம் கோடி ஒதுக்க ஒப்புதல். சரி. ஸோ நேத்து என்னன்னா வந்து கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து கூடியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து சில முக்கிய அ அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில இது ஒண்ணு. ஸோ நமக்கு தெரியும் பிரதமரின் இந்த விவசாயிகள் உதவித்தொகை திட்டம். அதாவது பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஆ ஹிந்தியில வார்த்தை இருக்கும். அது வந்து 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. 19 டூ இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆ ஸ் டூ 2025 டூ 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இப்போ அந்த திட்டத்த வந்து இன்னும் ஒரு மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு அந்த உதவித்தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த அரசு தானே செயல்படுது. ஸோ அதனால வந்து அந்த டேட் வந்து முடிஞ்சதில இப்போ அகைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மத்திய அரசின் லட்சிய திட்டங்களில் ஒன்றான பிரதமரின் விவசாயிகள் உதவித்தொகை திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்ற முறையில் 3 தவணைகளாக ரூபாய் 2,000 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படுகிறது. ஸோ விவசாயிகள் வந்து ரூ. 6,000 வந்து நம்ம மத்திய அரசு வந்து சப்சிடியா குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதான் இத வந்து 2027 டூ 2030 வரைக்கும் இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு 3.15 லாக் குரோர் ஆ வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? மொத்த நாட்ல இருக்கிற விவசாயிகள கணக்கிட்டு, ஆ இவங்களுக்கு வந்து தவணை முறையில அந்த காசு வந்து போடப்போறாங்க. சரிங்களா? ஸோ இது எத பேஸ் பண்ணி எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் குடுக்குற ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதில எவ்வளோ பேர் வந்து ஏற்கனவே இருக்காங்க, ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா, ஸ்டேட்ஸ் நியூஸஸ் கொஞ்சம் விமர்சனங்கள் அது இதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியிலுமா போலி அப்படின்ற டாபிக்ல ஆராய்ச்சி கல்வி படிப்ப பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாட்ல இந்த பிஹெச்டி முடிக்கிறவங்களோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் நம்மகிட்ட பெரிய இன்னோவேஷன் இல்ல அப்படின்றத தான் இங்க ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. சிலர் வந்து லைக் ஃபேக்கா வந்து பிஹெச்டி ஐ மீன் பிஹெச்டி முடிக்கிறாங்க அப்படின்ற மாரியும் சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஆ ஸோ அங்க ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது, ஈரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய ஒரு புத்தக திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அத பத்தி வாசிப்ப பத்தி குடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. இல்ல ஒரு 10 நாள் நடக்குது. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, நேத்து வந்து மக்களவை மாநிலங்களவைல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு இறப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். அமளிக்கு இடையே விவாதமின்றி ஒப்புதல். ஸோ என்ன இந்த பிறப்பு இறப்பு மசோதா, பதிவு மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ நாட்டில இப்ப நம்ம வந்து பிறப்பு, இறப்பு ஒரு பதிவு வந்து எப்படி பண்ணுவோம்? இப்ப யாருன்னா இறந்தாங்கன்னா, நம்ம பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல. ஸோ அத பத்தி தான். சரிங்களா? ஸோ நாட்டில் பிறப்பு, இறப்பு பதிவை உரிய நேரத்துக்குள் மேற்கொள்ள மக்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த 1969ஆம் ஆண்டில் பிறப்பு, இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள புதிய மசோதா வழிவகுக்கிறது. ஸோ ஒரிஜினல் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1969 ஆ ஆ 1969ல கொண்டு வந்த இந்த பர்த், டெத் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். சரிங்களா? ஸோ இதில தான் வந்து இந்த ஒரு புதிய திருத்தம் ஒண்ணு மேற்கொள்றாங்க. ஸோ இந்த பதிவு திட்டத்தில இந்த ரெஜிஸ்டர்ட் ஆக்ட்ல என்ன திருத்தம் மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ப்ரொவிஷன் தான் சொல்லிடுறாங்க. ஓகே. தற்போது சட்டத்தின்படி பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வது கட்டாயம் என்பதுடன், ஓராண்டுக்கு மேல் தாமதம் ஏற்பட்டால், ஆ மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக நடுவரிடமிருந்து உத்தரவு பெறுவது அவசியம்.
ஸோ இதான் இப்போ அதாவது இப்போ பர்த்ஸ் இப்போ யாராச்சும் பொறக்குறாங்க. நமக்கு சிலர் வீட்ல குழந்தை பிறக்குது. சிலர் யாருனா இறந்துட்டாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க அப்படியே விட்டுருவாங்க பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்காம. ஸோ ஆனா அது வந்து கட்டாயம் வாங்கணும் இல்லையா? அப்படி கட்டாயம் வாங்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 1 இயர் டைம் இருக்கும் அதுக்கு. சரிங்களா? 1 இயர்க்கு மேல, ஓராண்டுக்கு மேல அவங்களுக்கு தாமதம். அவங்க இன்னும் வாங்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு அவங்க ஒரு என்ஓசி குடுத்தா தான் அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிர்வாக நடுவரிடம் வந்து அது வந்து வாங்க முடியும். 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சுன்னா. இப்ப அந்த 1 இயர் டைம் லைன்றது 2 இயர்ஸா ஆக்குறாங்க. அதான் இந்த புதிய சட்டத்தில கொண்டு வர புரோவிஷன். ஓகே. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. புதிய மசோதாவின்படி இந்த பிரிவு 2 ஆண்டுகளுக்கு வரையிலான தாமதத்துக்கு தொடர்ந்து பொருந்தும். 2 ஆண்டுகளுக்கு மேல் தாமதம் ஏற்பட்டா, அப்புறம் முதல் நிலை குற்றம் அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அ அப்ரூவல் குடுத்தா தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ட குடுப்பாங்க அப்டின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதான் கான்டெக்ஸ்ட்டு என்னன்றத பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இத வந்து நேத்து ஒரு விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ளாம மக்களவையில எப்பவுமே ஒரு மசோதா இன்ட்ரோடியூஸ் பண்ணா, ஒரு நாள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ரொவிஷன் சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து ஒரு விவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மசோதா வந்து நிறைவேத்தி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் அது சைன் ஆகி சட்ட திருத்தமா மேற்கொள்ளப்படும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை 60% குறைவு. நீர் ஆதாரத்துக்கு ரூபாய் 330 கோடி ஒதுக்கீடு. ஸோ இது நமக்கு தெரியும். நமக்கு நம்ம தமிழக அரசாங்கம் எப்பவுமே சில இந்த மாரி திட்டங்கள செயல்படுத்துவாங்க. ஸோ நீர் ஆதாரம் இப்ப எல்னினோ நம்ம நேத்து கூட பார்த்துருந்தோம் இல்லையா? எல்னினோக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நீர் ஆதாரத்த வந்து பெருக்கணுன்றதுக்காக ஒரு 330 கோடி வந்து நேத்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு டிஸ்கஷன் நடந்து தலைமைச் செயலகத்தில. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி நெறைய விவசாயிகளுக்கான திட்டம், இதெல்லாம் வந்து அ அ செயல்படுத்தணும் அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நேத்து என்னன்னா, இந்த ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதல் அவங்க வந்து அமெரிக்கா வந்து 100% வரி விதிக்க போறாங்க அப்படின்றத அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அத வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலர் வந்து ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க வெளியுறவு அமைச்சகம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட்டா இல்ல. வேற என்ன இருந்துச்சு? ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ரூபாய் 84,000 84 கோடியில் தேசிய கடல்சார் எரிசக்தி ஆய்வு உற்பத்தி திட்டம். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேத்து கேபினெட் மினிஸ்ட்ரியில இதுக்கும் இந்த திட்டத்துக்கும் ஒரு ஒப்புதல். என்னன்றத பார்த்துரலாம். அதாவது சமுத்திர மந்தன் எனும் இந்த திட்டம். அதுதான் இந்த பேர். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆழ்கடல் பகுதிகளில் கச்சா எண்ணெய் எரிவாயு வளங்களை கண்டறிதல், எரிசக்தி கிணறுகள் அமைக்கும் ஆய்வுக்காக துளையிடுதல், கண்டறியப்படும் எரிசக்தி வளங்களிலிருந்து உற்பத்திக்கு தேவையான பொது உள்கட்டமைப்புகளை நிறுவுதல் ஆகிய 3 செயல்பாடுகளை உள்ளடக்கியது தான் இந்த சமுத்திரமந்தன் அப்படின்ற திட்டம். ஸோ நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த நமக்கு தெரியும் கச்சா எண்ணெய வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ரிசோர்ஸ நம்ம வந்து தேடணும். கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத தேடணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஆழ்கடல் பகுதி டீப் சீல போயிட்டு இந்த கச்சா எண்ணெய் எரிவாயு வளங்கள வந்து இருக்கான்னு பார்த்து, அத கண்டறிஞ்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எரிசக்தி கிணறு மாரி இது பண்ணி தோண்டி எடுத்து, அத வந்து அந்த ரிசோர்ஸஸ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த மெயின் திட்டம். இது வந்து சமுத்திரமந்தன் கிட்டத்தட்ட 84,000 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதான். இது வந்து ஒரு மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் கூடிய திட்டத்துக்கு 2030, 31ஆம் நிதியாண்டு வரை இந்த 5 ஆண்டு காலகட்டத்துக்கு இத வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவ்ளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். சரியா? ஓகே. ஆ அடுத்து வந்தோம்னா, ஸோ கடைசியா பார்க்கும்போது காமன்வெல்த்ல நெறைய தங்கப் பதக்கங்கள், வெள்ளிப் பதக்கங்கள் கிடைச்சிட்டுருக்கு. அதுல ஜூடோல பார்த்தீங்கன்னா, மகளிர் பிரிவில 48 கிலோ மகளிர் பிரிவுல அ அஸ்மிதா டே அவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஆடவர் 60 கிலோ பிரிவில வந்து ஹர்ஷ் சிங் ஆகியோர் வந்து தங்கம் வந்து வென்றிருக்கு. ஸோ 2 பேருமே தங்கம். 48 கிலோ, 60 கிலோல நம்ம கோல்டு அடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ வென்ற மகளிர் 57 கிலோ பிரிவில் யாமினி மௌரியா அவங்க வந்து வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. 57 கேஜி பிரிவுல. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம டெய்லி பார்க்கறது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இவங்க இது இது அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியா நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே பார்த்துரலாம். ஓகே. ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். டூ சப்போர்ட் அஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க் யூ.